ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சேர்க்காத பருப்பு குழம்பும் அதுக்கு சைடிஷாக மாசி சம்பல் தான். இது எங்களுடைய ஸ்பெஷல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது 200 கிராம் துவரம்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுக்காங்க. இதில் 10-15 சின்ன வெங்காயம் போடணும். இது சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடணும். ஒரு 6-7 வெள்ளைப்பூடு போட்டுக்காங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்காங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்காங்க. அப்போ தான் பருப்பு நல்ல மை போல் வேகும். இதில் மூடி போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்படி மை போல் நல்லா வெந்திருக்கணும். நல்லா கரண்டிகளால் நல்லா கடைஞ்சி விடுங்க. பருப்பு எதுவும் தெரியக்கூடாது, நல்லா கடையணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்காங்க. ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்காங்க. அதிக தண்ணி சேர்த்துடக்கூடாது, பருப்பு திக்காக இருக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்புக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. பருப்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெட்டிக்கட்டும். வெட்டி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இதில் சின்ன வெங்காயமே சேர்ங்க நல்லாயிருக்கும். ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்காங்க. தாளித்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும். சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெயில் பொரியும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு ஊற்றிக்கலாம். பொடிசாக வெட்டின மல்லித்தலைகளை போட்டு கலந்து விட்டு மூடிக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு குழம்பு தயார். இது கொதிக்க விடக்கூடாது, அது அப்படியே இருக்கும். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம மாசி சம்பளை செஞ்சுக்கலாம். இது 1/4 மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம், பாதி பல்லாரி பொடிசை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காரம் சேர்த்துக்காங்க. இது பவுலில் மாசி வெங்காயம் தேங்காய் பூ போட்டு உப்பெல்லாம் போட்டுக்காங்க. நல்லா விரவிட்டு கடைசியாக வத்தல் தூள் போட்டு நல்லா கைகளால் பிசைஞ்சு விடுங்க. கைகளால் விரகும் போது தான் எல்லா இடத்துலையும் உப்பு காரம் நல்லா பிடிக்கும். இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் மாசி சம்பல். இந்த மாசி எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இது நீங்கள் கருவாலை வச்சு தட்டிட்டு மிக்சியில் போட்டு குறவரப்ப திரித்து வச்சுக்காங்க. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து கலந்துக்கலாம். நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் மாசி தூள் போட்டு விரவிருக்கேன். இந்த பருப்பு குழம்புக்கு இந்த மாசி சம்பல் ரொம்ப அருமையாக பொருந்தும். சாதம், பருப்பு, மாசி சம்பல் ரசத்தோட அட்டகாசமான சாப்பாடு ரெடி. தக்காளி அதிகமாக உள்ள நேரத்தில் தக்காளியே இல்லாத சமையலை ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டேக் கேர்.